விஜயகாந்துடைய தனித்துவமான எந்த ஒரு மீடியா அவர் வைத்திருக்கவில்லை. அந்த சமயத்தில் தமிழகத்துடைய ஜெயா டிவியாக இருக்கட்டும் அல்லது கலைஞர் டிவியாக இருக்கட்டும், இந்த இரண்டு மீடியாக்களுமே எதிரில் இருக்கக்கூடிய இரண்டு கட்சிகளிடத்தில் தான் இருந்தது. இவர்கள் விஜயகாந்த் அவர்களை தாக்குவதற்காக எடுத்த ஆயுதம் என்னன்னா கேரக்டர் அசாசினேஷன். விஜயகாந்துடைய பாடி லாங்குவேஜை வைத்து, விஜயகாந்துடைய தனித்துவமான உடல் மொழி இருந்துச்சு, அந்த உடல் மொழியை வைத்து இவர்கள் கடுமையாக நகைச்சுவை செஞ்சாங்க. ரொம்ப கொச்சையான வார்த்தையெல்லாம் பேசினாங்க. அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, தன்னுடைய உடம்ப கூட பாதுகாக்கிறதுக்கு துப்பற்றவர் எப்படி இந்த தமிழகத்தில் ஆள போகிறார் என்ற இதே வார்த்தை அவர்கள் மீடியாவில் பதிவு செஞ்சாங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு உடல் நலம் சரியில்லாதின் காரணமாக தான் அவங்களுடைய உடலுடைய கண்ட்ரோல் அவர் இழந்து கொண்டு இருந்தார். அதே போன்று தன்னுடைய பேச்சோடைய கண்ட்ரோலையும் அவர் இழந்து கொண்டு இருந்தார். அவருடைய கண் எப்பவுமே சிவப்பா இருக்கும். இதை வச்சு அவங்க சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? கேப்டன் பல்வேறு வகையான ட்ரக்ஸுகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறார், பல்வேறு வகையான போதைகளுக்கு அடிமையாக இருக்கிறார். இப்படி பல்வேறு வகையான போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்க நாட்டை கொடுக்க போறீங்க சொல்லி இவ்வளோ தரக்குறைவான வார்த்தையை பேசியிருக்கிறார். ஒரு மிருகமும் கூட இன்னொரு மிருகம் தாகித்திருக்கும் பொழுது, ஏதாவது ஒரு நோயால் வாடி இருக்கும் பொழுது அந்த மிருகத்தை தாக்காது. ஆனால் மிருகத்தை விட கொடிய செயலை செய்தது அந்த காலத்தில் இருந்த இரண்டு கட்சிகள். விஜயகாந்த் அவர்கள் இதையும் தாங்கினார். அதையும் தாண்டி விஜயகாந்த் அவர்கள் ஒரு குடிகாரர், இவர் கண்டிப்பாக நாட்டுக்கு சரியாக வரமாட்டார் என்கிற தலைப்பிலேயே நியூஸ் சேனல்களில் விவாதங்கள் நடத்தப்பட்டது. அதை தொடர்ந்து யாரெல்லாம் இவர்களுடைய கட்சியினுடைய மீட்டிங்குகளிலே இவருடைய பேச்சை கேட்பதற்காக வேண்டி கலந்து கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாமே அன்எஜுகேட்டட் கிரவுட்ல சார்ந்தவங்க. அதாவது படிப்பறிவு இல்லாத, உலகத்தை பற்றி புரிதல் இல்லாத, யார் சிறந்த தலைவர் என்ற விளங்குறதுக்கான திறன் இல்லாத கூட்டத்தினர்கள் என்று நியூஸ் சேனல்கள்ல ரொம்ப கடுமையா பேசப்பட்டுச்சு. அந்த காலத்தில் சோசியல் மீடியா கிடையாது. இப்போ உள்ள காலத்துல ஒரு தலைவரை பற்றி 4 வீடியோகள் வருதுன்னா அந்த தலைவருடைய சப்போர்ட்டர்ஸா இருக்கிறவங்க 40 வீடியோ கூட சோசியல் மீடியால வெளியிடலாம். ஆனா அப்போ உள்ள காலத்துல நியூஸ் சேனல், பத்திரிகைகள் சொல்றதுதான் உலகம். அந்த சமயத்தில் அந்த மக்களுக்கு வேற வழியே இல்லை. அவங்க கண்டிப்பாக விஜயகாந்தோட அந்த கூட்டத்தில் இருந்து வெளியே வந்தே ஆக வேண்டும் என்ற சூழல் இருந்தாலும் கூட இவன் என்னடா எங்கள் அன்எஜுகேட்டட் என்று சொல்றதுக்கு, நாங்க எங்க கேப்டன் கூட தான் இருப்போம், அவருடைய மனசு தூய்மையானது என்று விஜயகாந்தோட கூட்டத்தினர்கள் இருந்தார்கள் என்பது ஒரு பெரும் சாதனை.